கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர்கள் சந்தோஷம் அடைகிறேன். 3 மாதங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்தார். ஆமை, அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். யோவான் சுவிசேஷம் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தருடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சோதரன், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். நாம் கேட்கிற காரியம் அது தேவனுக்கு சித்தமாய் இருந்தால் நிச்சயமாய் நாம் அவருடைய நாமத்தினால நம்ம கேட்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிற நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் கூட ஸ்தோத்திரம், அது விலகி நம்மை விட்டு ஓடுகிறது. அவ்வளவு ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினால நாம் கேட்கிறவைகளை அவர் நமக்கு கொடுப்பார். இந்த புதிய மாதத்துல எதை கேட்டாலும் ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி கேளுங்க. அது தேவ சித்தமானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். சோதரம், நம் வேதத்துல பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். பிறந்ததிலிருந்தே அவன் ஸ்தோத்திரம் உடவனாக காணப்பட்டவன். ஏதாகலும் கிடைக்கும் என்று அவன் பேதுரு யோவானை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன போது அவர்கள் எழுந்து நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை அவருடைய நாமத்தை சொல்லி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கேளுங்க. ஆண்டவருக்கு அது சித்தமாய் இருந்தால் நிச்சயமாய் அதை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. என் நாமத்தை நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லி தம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை இம்மாதத்துல கேட்கிறார்களோ இயேசுப்பா அதையெல்லாம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.